தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்ப்போம், கொரோனாவை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் யாவரும் கேளிர் யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம். இது யாவரும் கேளிர் யூடியூப் சேனல். நான் மதன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் இன்ஸ்டாலேஷன் டைமில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன எரர், அதுவும் அடோப் ஃபோட்டோஷாப்போட 2021 அப்படிங்கிற அந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏற்படக்கூடிய ஒரு சின்ன எரர். அந்த எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நான் ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஷாப் 2021 அப்படிங்கிற வெர்ஷன் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது ஒரு எரர் வருது. நான் அந்த எரர் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் போகிறேன். ஓப்பன் பண்ணுறேன். என்ன எரர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் நாட் கம்ப்ளீட் யுவர் ரெக்வஸ்ட் பிகாஸ் ஆஃப் அ ப்ரோக்ராம் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இந்த எரரை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது அல்லது இந்த எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எரரை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, டாஸ்க் மேனேஜரை ஓப்பன் பண்ணி இந்த ஃபோட்டோஷாப்பை நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் அகெயின் அதே ஃபோட்டோஷாப்பை என்ன செய்யுங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் நீங்கள் ஓப்பன் மெனுவுக்கு போயிடாதீங்க. இந்த எடிட் அப்படிங்கிற மெனுவுக்கு போங்க. இந்த எடிட் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, கீழே பார்த்தீங்கன்னா கடைசியாக ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனு வரும், சப் மெனு. அந்த ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மெனு வரும். அதில் ஜென்ரல் அப்படிங்கிற மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Ctrl+K, கண்ட்ரோலையும் கேயும் ப்ரெஸ் பண்ணாலும் இந்த ஜென்ரல் மெனு அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த டயலாக் பாக்ஸ். இந்த ப்ரிஃபரன்ஸில் இருக்கக்கூடிய டயலாக் பாக்ஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் இதில் காமிக்க ஆரம்பிக்கும் ரைட் சைடில். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் ஒரே ஒரு ஆப்ஷனை நம்ம டீஆக்டிவேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது சால்வ் ஆகிடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய யூஸ் கிராஃபிக்ஸ் ப்ராசஸருங்கிற ஆப்ஷனை மட்டும் டிக் இருக்கும். அந்த டிக்கை நீங்கள் எடுத்து விட்டுட்டு ஓகே பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் இந்த செட்டிங்ஸ். ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டாலே போதும், அந்த எரரை உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான் அந்த எரரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ள மெத்தட். அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணாலே போதும், நமக்கு இந்த எரர் ஃபிக்ஸ் ஆகிடும். என்ன செஞ்சுருக்கேங்கிறத மறுபடியும் 1 செகண்ட் சொல்கிறேன். எடிட்டை கிளிக் பண்ணுறேன். ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற சப்மெனுவுக்கு போகிறேன். அந்த ப்ரிஃபரன்ஸுங்கிற சப்மெனுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய சப்மெனுஸ் வரும். அதில் ஜென்ரல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அதில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். பெர்ஃபார்மன்ஸை கிளிக் பண்ணால் ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. இதில் யூஸ் கிராஃபிக்ஸ் ப்ராசஸுங்கிறது டிக் இருந்திருக்கும். அந்த டிக்கை மட்டும் எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எரர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோஷாப்பை ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள முறையில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.